சொல்லுங்க சார். என் பேர் கணேஷ்மூர்த்திங்க. ஆ. தோட்டத்து பேர் ஆண்டிகாடுங்க. ம். காராப்படிங்க. ஓகே. எத்தனை ஏக்கர் பப்பாளி பயிர் நான் போட்டுருக்கீங்க சார்? பப்பாளி வந்து 1 ஏக்கர் போட்டுருக்கிறேங்க. ஆ. 1000 செடி போட்டுருக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். ஓகே, ஓகே. 1000 செடி வரும். இடைவெளி எவ்வளவு குடுத்துருக்கீங்க சார்? இடைவெளி வந்து 7 அடிங்க. 7 அடிங்க. 7 அடி. என்ன வெரைட்டி இது? இது வேற ரெட் அடிங்க. ரெட் லேடி. ஆமாங்க. ஓகே. நம்ம டாக்டர் சாயில் பத்தி உங்களுக்கு எப்படி அறிமுகம் ஆயிருச்சு சார்? சதீஷ் சொன்னதுனால நாங்க அதுக்கு வந்து எங்களுக்கு தெரியாதுங்க. சதீஷ் வந்து எங்களுக்கு ஒரு சொன்னாருங்க. ஓகே. டாக்டர் சாயில் இருக்கு அப்படின்னு. அப்புறம் வந்து காட்டு சாயில் டெஸ்ட் எடுத்து பார்த்தேங்க. ஓகே. இப்போ சாயில் டெஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு முதல் இருந்ததை விட இப்போ மண் வந்து நல்லா வளமா பொழு பொழுன்னு தெரியுதுங்க. சார் டாக்டர் சாயில் இங்கே நம்ம ஊத்தி எத்தனை நாள் ஆச்சு? இப்போ ஊத்தி 6 நாள் ஆச்சுங்க. 6 நாள் ஆச்சு. 6 நாள் ஆச்சுங்க. டாக்டர் சாயில் ஊத்தி 6 நாள் ஆச்சு. டாக்டர் சாயில் ஊத்துறதுக்கு முன்னாடி இங்க சாயில் எல்லாம் மண்ணின் பௌதிகத்தன்மை, உயிரியல் தன்மை மற்றும் ரசாயன தன்மை எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி இருந்தாரல சார். ஆமாங்க. அப்போ மண்ணின் வந்து பௌதிகத்தன்மை எப்படி இருந்துச்சு அன்னைக்கு? எப்படி அன்னைக்கு வந்து மண் வந்து கொஞ்சம் டைட்டா இருந்துச்சுங்க. ஓகே. இப்போ வந்து மண் நல்லா பொழு பொழு லூஸா இருக்குதுங்க. ஓகே, ஓகே, ஓகே சார். எடுத்து காட்டலாமா சார்? எடுத்து காட்டலாங்க. பாருங்க சார். பவுடர் மாதிரி இருக்குது. ஆமாங்க. அன்னைக்கு வந்து கொஞ்சம் மண் வந்து கெட்டியா இருந்துன்னு மண் கெட்டியா இருந்துச்சுங்க. சாயில் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு மிந்தி. ஓகே. இப்போ எடுத்த அந்த இது மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த 6 நாள்ல வந்து மண் நல்லா பொழு பொழுன்னு ஆயிடுச்சு. காபி பவுடர் மாதிரி இருக்கு. ஆமாங்க. மண் மனம் எப்படி இருக்கும் சார்? இப்போ மண் அன்னைக்கு மண் மனம் இல்லைங்க. இப்போ மண் நல்லா மனமா இருக்குது. மண் மனம் அடிக்குது. மண் மனம் அடிக்குது. ஓகே. இன்னொன்னு சார், ரெண்டாவது அந்த பௌதிகத்தன்மையில அம்மா வேறு ஜல்லி வேறுங்கிற அன்னைக்கு எப்படி இருந்தது? அன்னைக்கு வந்து அம்மா வேர் மட்டும் இருந்ததுங்க. ஜல்லி வேர் இல்லைங்க. இப்போ ஜல்லி வேர் நிறைய இருக்குது. நிறைய இருக்கு. ஒரு 6 நாள்ல நல்லா வந்து உறுதியாக உற்பத்தி ஆயிருக்கு. 6 நாள்ல ஜல்லி வேர் நிறைய வந்திருக்குது. அன்னைக்கு சார் மண்புழு பாத்துருந்தீங்களா? அன்னைக்கு மண்புழு பாக்கலீங்க. இப்பதான் புழு அப்படியே சிறுசா வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. ஓகே, ஓகே சார். அப்போ டாக்டர் சாயில் கொடுத்த ஒரு 5 to 6 நாள்ல மண்ணில வந்து மூன்று தன்மையில மாற்றங்கள் இருக்குமே இல்லையா? இருக்குது, கண்டிப்பா இருக்கு. எத்தனை % இருக்கும் சார்? இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தா ஒரு 80% அதிகமாயிருக்குதுங்க. அதிகமாயிருச்சு. ஒரு 6 நாள்ல. அந்த இப்போ வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 6-7 நாள் சார் growth and development எப்படி தெரியுது உங்களுக்கு? growth development இப்போ முதல்ல இருந்து கொஞ்சம் மாறிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ 6 நாள் தான் ஆயிருக்கு. இன்னும் ஸ்ப்ரே வேற கொடுக்கலீங்க. ஸ்ப்ரேயும் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஓகே. இன்னொன்னு சார், சில செடிகள ஒரு 4-5 செடியில வைரஸ் தாக்கம் இருந்தது. ஆமாங்க. இல்லீங்களா? இப்போ வரக்கூடிய புது லீஃப்ல வந்து அந்த வைரஸ் தாக்கம் இல்லைங்க. இல்லைங்க. வர்ற லீஃப்ல இல்லைங்க. இல்ல. பழைய லீஃப்ல மட்டும் அப்படியே இருக்குது. அது மட்டும் தான் இருக்குதுங்க. புது லீஃப்ல வைரஸ் இல்லை. ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே.